Good morning to everyone. 12th standard, first chapter, applications of matrices and determinants. Exercise 1.1 la fifth problem. If A equal to 1 by 9 into ஒரு matrix கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு prove that A inverse equal to A transpose அப்படின்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இதை வந்து LHS தனியாக எடுத்து RHS தனியாக எடுத்து ப்ரூஃப் பண்ணவும் செய்யலாம். ஆனால் அதை விட ஷார்ட்டஸ்ட் மெத்தட் என்னென்னா அதில் தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ given அதை முதல்ல எழுதிப்போம். A inverse equal to A transpose. ரெண்டு சைடும் ஏவை ரைஸ் பண்ணுறோம். அப்போ வேல்யூ மாறாது இல்லையா, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ A இன்ட்டு A inverse equal to A இன்ட்டு A transpose அப்படின்னு வருது. இப்போ A inverse அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நம்ம A inverse equal to A transpose அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக A transpose equal to Iன்னு ப்ரூவ் பண்ணாலே இனஃப். ஸோ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேருந்து A transpose கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது therefore A transpose can be written as, இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கேலார் அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன வரும், -8 4 1. இந்த காலம் ரோவாக மாறிடும். அடுத்து 1 4 -8 தென் 4 7 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஏயையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே எழுதிப்போம். 1 by 9 இன்ட்டு -8 1 4 4 4 7 1 -8 4. அகைன் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதணும் இல்லையா, ஏ டிரான்ஸ்போஸ் வந்து 1 by 9 இன்ட்டு இந்த வேல்யூ -8 4 1 1 4 -8 4 7 4. ஓகே, இப்போது 1 by 9 இன்ட்டு 1 by 9 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் 1 வரும், டினாமினேட்டரில் 81. அடுத்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம செய்ய போகிறோம், ரோ பை காலம் மெத்தடில். ஃபஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -8 இன்ட்டு -8 என்ன வரும்னா 64. 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 16 அப்படின்னு வரும். அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் -8 இன்ட்டு 4னா -32, 1 இன்ட்டு 4னா ப்ளஸ் 4, 4 இன்ட்டு 7னா 28. அகெயின் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். -8 இன்ட்டு 1னா -8 அண்ட் 1 இன்ட்டு -8னா -8, 4 இன்ட்டு 4னா ப்ளஸ் 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோவை எடுத்து ஒவ்வொரு காலத்தோடைய மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 இன்ட்டு -8னா -32, 4 இன்ட்டு 1னா ப்ளஸ் 4, 7 இன்ட்டு 4னா ப்ளஸ் 28. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 4 4s are 16, அகெயின் 4 4s are 16 ப்ளஸ் 7 7s are 49. செகண்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு -8னா -32, 7 இன்ட்டு 4னா 28. அகெயின் தேர்ட் ரோவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலமுடைய மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 இன்ட்டு -8னா -8, -8 இன்ட்டு 1ங்கும்போது -8, 4 இன்ட்டு 4 16. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் 1 இன்ட்டு 4 4, -8 இன்ட்டு 4னா -32, ப்ளஸ் 4 இன்ட்டு 7னா ப்ளஸ் 28. தேர்ட் ரோ தேர்டு காலம் 1 1 is 1, -8 இன்ட்டு -8னா ப்ளஸ் 64, 4 4s are 16. ஓகே, இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 by 81 அப்படியே இருக்கும். இப்போது இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 81 வரும். இப்போது -32 இருக்குது, 4ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 32. ஸோ அவங்க கேன்சல் ஆகி என்ன வந்துடுவாங்க, 0. அண்ட் தென் அதே போல் தான் இங்கே -8 -8னா -16, இங்கே ப்ளஸ் 16ஓட ஆட் ஆகும்போது என்ன வந்துடும், 0. இங்கே அதே போல் இவங்கெல்லாம் கேன்சல் ஆகி 0 வரும். இங்கே ஃபுல்லாக எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இவங்களை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 16 16 32, 32ஓட 49 ஆட் பண்ணால் 81. அகெயின் இங்கே 4ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணால் 32 -32 0 வரும். அண்ட்
தேர்ட் ரோவில் பார்த்தோன்னா -8 -8னா -16 +16 கேன்சல் ஆகி 0. இங்கே அதே போல் 32 - 32 0. இது ஃபுல்லாக எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ ஆட் பண்ணால் 81 அப்படின்னு வரும். இப்போது உள்ளே இருக்கக்கூடியது யார் தான் இருக்காங்க, 81ங்கிற நம்பர் தான் இருக்குது, மற்ற இடத்துல ஜீரோஸ் இருக்குது. ஸோ இந்த 81ஆல் இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 81/81 1. அடுத்து 2 0 வந்துடும். அகெயின் 0 1 0, தென் 0 0 1. இது என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் இதுவே இனஃப் டு ப்ரூவ் தட் A inverse equal to A transpose. ஸோ A transpose equal to Iன்னு கிடச்சனால நம்ம அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டோம். தேங்க்யூ.